இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில வந்து அப்பா சிலை கிட்ட பார்க்கும் போது எல்லாரோட சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. நீங்க நினைச்ச மணிமண்டபம் கட்ட போறாங்கிறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த காலத்துல எங்க குடும்பத்தின் சார்பா உங்கள் சார்பா நாங்க போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை நன்றி தான். அதாவது வந்து ரோடுக்கு ரோடு வந்து நம்மளாம் வந்து அப்பா சிலையை காட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து நம்ம வீடாயிடுது, அது நம்ம வீடாயிடுது. அங்கீகரிக்க அதாவது கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு வந்து கட்டுறது தான் வந்து ஒரு விஷயம். அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து அதை வந்து பார்ப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது. நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் வீட்டு கார்னரில் நீங்கள் கட்டுவீங்க. நீங்கள் எல்லாம் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா அப்பா கட்டிகிட்டே இருப்பீங்க. அப்பா இன்னும் உங்கள் இதயத்தில் இருக்காரு. நீங்களாம் அப்பாவோட இதயங்கள். அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து ஐயா சீதாராமன் உங்களை போல் ஒருத்தர், ஒரு அருமையான ஒரு ரசிகர் இங்கே வந்திருக்காருங்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. தோஹா பேங்க் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இல்லையா ஐயா, கோல்டு மெடல்ஸ் வாங்க எத்தனையோ டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்காரு இவர். எத்தனையோ டாக்டரேட்ஸ் வாங்கி அவங்க தாயாருக்கு வந்து பெருமை சேர்த்து, அவங்க குடும்பத்தாருக்கு பெருமை சேர்த்து, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து, தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக நம்ம தமிழராக இருந்தவங்க வந்து பெருமை சேர்த்து கொடுத்தவர் அவரு. அவ்வளோ பெரிய ஒரு ஆள். இன்னைக்கு வந்து ஐயா வந்து திரு லட்சுமணன் அவர்கள் இங்கே வந்து ஐயா இங்கே வந்திருக்காங்க, சிவதானம் ஐயா எல்லாம் வந்திருக்காங்கன்னா எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அவங்களாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆதா இருந்தாலும் கடைசியில் நம்மள மாதிரி ஒரு நடிகர் தளத்தோட வெறியர். அந்த காரணத்தால் வந்து ஐயா நீங்க வந்து இங்க வந்ததுல எங்களை ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்களை மாதிரி இல்ல, நம்ம அண்ணன் சந்திரசேகர் மாதிரி, நம்ம அண்ணன் நடராஜன் மாதிரி. அதாவது வந்து உங்க எல்லாருக்கும் இடம் இல்லப்பா இங்க, இல்லைன்னா நீங்களாம் இங்க உட்கார வேண்டியவங்க தான். வருஷம் நம்ம வந்து அந்த மரியாதை பண்ணணும் நானும் அண்ணனும் நினைக்கிறோம், கிரியும் சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துலேருந்து வந்து நான் வந்து விக்ரம் பிரபு கிட்டையும் துஷ்யந்த் கிட்டையும் கொடுத்துட்டேன், நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு. அவங்களும் வந்து நடத்துகிறோம். மற்றவங்களாம் இங்கே பார்த்தது வந்து கிரியோட பையன், அண்ணன் பையன் எல்லாரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாம் வருங்கால சந்ததிகள் எல்லாம் நீங்கள் தான் அவங்கெல்லாம் பார்த்துக்கணும். எப்படி என்னையும் வந்து விக்ரம் பிரபுவையும் பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இங்கே வந்தது அத்தனை பேர் இங்கே வந்து வந்திருக்க பிரஸ் நண்பர்கள், நம்ம நண்பர்கள், ஏதோ வெளியூர்லேருந்து காலையிலேருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. காலையில் ரொம்ப எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் பெங்களூரு, மதுரை, எல்லாம் பழனி, ஒரு ஊரா சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாம் வருஷம் வரீங்களப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, அது ஞாபகம் வச்சுங்க. உங்களோட அன்பால தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஓட்டிட்டு இருக்கோம் அப்படியே. ஆகையால் உங்க எல்லாருக்கும் வந்து நீங்க வந்ததுக்கு வந்து நன்றி. அது மட்டும் இல்லாம அம்மா MS அவர்களுக்கு, அண்ணன் டைபஸ் கோப்பு அவர்களுக்கு, ஐயா MC சேகர் அவர்களுக்கு, அம்மா குசலகுமாரி அம்மா அவர்களுக்கு, அண்ணன் SPM அவர்களுக்கு, அம்மா சாரதம்மா, இவங்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்து அப்பாட அவார்டு வந்து நீங்க வாங்குறதுல எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு பெருமை. ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு வருஷத்தை வந்து பண்ணணும்னு ஆசை. அடுத்த வருஷம் அநேகமா நீங்க எல்லாம் ஒரு 50 பேர் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிண்ணா எடுக்கிறேன். எங்க போறேன் நீங்களும் எங்க போறீங்க, நாங்களும் எங்க போறோம், உங்களை நம்பிதான் இருக்கு நாங்களும். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சு, அண்ணன் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, எல்லாரும் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சு, நீங்க வந்து எத்தனையோ பேர் இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இங்க வந்து யாருமே வித்தியாசமானவங்க இல்லை, எல்லாமே சிவாஜிக்கு வேண்டியவர்கள் தான். ஆகையால் இங்க வந்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் அன்பையும் ஆதரவும் என்னைக்கும் நமக்கு இருக்கணும். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.